கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். இன்று அவர் உங்களோடு கூட என்ன வார்த்தை கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். பலங்கொண்டு திடமானதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அவரோடு சொல்கிறார், நீ பயப்படாத. இன்னைக்கு ஒரு காரியங்கள் நீ போகிறீங்களா, ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன செய்ய அப்படின்னு அவர் சொல்கிறார், திடமானதாக இரு, கலங்காத, உன் தேவனாய கர்த்தர் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த காரியத்தில் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், படிப்பை பற்றி, வேலைகளை பற்றி, இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் நல்ல விஷயங்களை அடியெடுத்து வைக்கும்போது அவர் சொல்கிறார், இந்த விஷயத்தில் நீ கலங்கிறாயா, கலங்காதே, திடமனதாக இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். அவர் சொல்கிறார், திடமனதாக இரு, உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்கிறார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தினமும் தேடி வருகிற கர்த்தர் உங்களோடு இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வருகிறார். இந்த தலைப்பில் நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். தினமும் தேடி வருகிற கர்த்தர் என்னை இந்த வார்த்தைகளால் என்னை நிரப்புகிறார் என்று இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் டெய்லி கேட்டு அதனோடு நீங்கள் போகும் பொழுது, அந்த பயணத்தில் நீங்கள் செல்லும் பொழுது, கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுடைய மனதில் நிறைத்து அவர் உங்களை பரிபூர்ண சுகத்தோடு ஆக்கி, இந்த மாதிரி திடமனதோடு இருக்கிற அந்த மனதை உங்களை உறுதியாக்கி அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையே போதும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் எந்த காரியத்திலும் திகையாதீர்கள், பயப்படாதீர்கள். உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் நன்மையை செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.